அந்த மெமோ ஃபைல் பண்ணதுக்கு அகேன்ஸ்டாக கேன்னு ஒரு சைட்லேருந்து அவங்க ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸோ ரிவ்யூ ஹேஸ் டு பி ஹர்டு. ஒரு மினிஸ்ட்ரின்னா நீ இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை தான் செய்யணும்னு கிடையாது. எல்லா பிரச்சனைகளை கேட்கறது இன்னைக்கு நம்ம ஒருத்தையும் கலந்துரையாடல் பண்றோம். நீங்க பண்ற ஒரே பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஜன்னல் கிண்ணல் எல்லாமே சூரியன் ஈரன் எல்லாமே திமுக தான் இருக்கும். புரிஞ்சுக்கலாம். இப்ப ஏற்பட்ட கட்சியை தான் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அன்பில் மகேஷுக்கு முன்னாடி அன்பில் பொய்யாமொழி, அன்பில் பொய்யாமொழிக்கு முன்னாடி அன்பில் தர்மலிங்கம். ஏன்னா எழுதியா கொடுத்துருக்கு திருச்சிய. என்னை பற்றி ரொம்ப தெரிஞ்சவரான பர்சனல் செக்ரட்டரியாக வச்சுக்கணுமா? ஓகேங்களா? தெரியாதவரை வச்சுக்கணுமா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். தெரிஞ்சவரை வச்சுருக்காரு. ஜெகதீஷ் பழனிசாமிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரோட நீண்ட காலமாக பயணம் செஞ்சுருக்காரு. நட்பு ரீதியான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கூட நட்பாக தான் இருக்குன்னு நான் யோசிப்பேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம எம்கேஎஸை வந்து உள்ளுக்குள்ளே போடணும், யூஎஸை உள்ளுக்குள்ளே போடணும்னு சொன்னால் கூட நாளைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கண்ணே உள்ளுக்குள்ளே உட்காருங்கண்ணே தான் சொல்லுவோம். இது ஸ்டாம்பேடோட வந்து இன்னொரு கட்டமாக நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இது மேன்மேட் டிசாஸ்டர், இது கொலை. இது செந்தில் பாலாஜி, நான் குற்றம் சாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பாலாஜி செய்த கொலை. யாருக்குமே தண்டனை கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாம்பேடுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்த கரூர் ஸ்டாம்பேடாக தான் இருக்க முடியும். டிவிஏசின்னு ஒரு ஊழல் தடுப்பு மட்டும் பத்தாது, வேட்டைக்காரன் ஒரு அமைப்பே ஆரம்பிங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். வராம் பாரு வேட்டைக்காரன். இப்போ KN நேரு மேலே இருக்கிற வழக்கு வந்து 23ஆம் தேதிக்கு மேலே விசாரணை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் அது முடிஞ்சு இதோ இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னமும் அவர் மேலே வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்குது. அதை பற்றி சட்ட ரீதியாக அது எடுக்கணும் இல்லை, ஏன் எடுக்காமல் இருக்கு? இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் இப்போ வந்து உங்களுக்கு எஃப்ஐஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா அவரோட வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ பெட்டிஷனில் வந்து கூட அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க. டுடே வி ஆர் ஆன் 7th. ஐ திங்க் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்க மேலே ஆர்டர் வந்து ஐ திங்க் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட், ஜூலை 10th நினைக்கிறேன். ஓகேங்களா? குத்துமதிப்பாக தான் சொல்கிறேன். ஓகே, டேட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகேங்களா? என்ன ஸோ ஜூலை 10th வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிவ்யூ பெட்டிஷன் வந்து அவங்க வந்து வித்ரா பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து மெமோ ஃபைல் பண்ணாங்க. அந்த மெமோ ஃபைல் பண்ணதுக்கு அகேன்ஸ்டாக கேன்னு ஒரு சைட்லேருந்து அவங்க ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருக்காங்க. ஸோ ரிவ்யூ ஹேஸ் டு பி ஹர்டு அப்படின்ற ஒரு பெட்டிஷனே போட்டிருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஹேவ் திஸ் ஆர்குமெண்ட் ஆன் ஜூலை அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஜூலை 10th நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ பெண்டிங் பிஃபோர் கோர்ட். ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம முடிச்சு போட முடியாது. ஸோ ஒரு கோர்ட்டில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் அஸ் அ லாயர் ஆல்சோ ஐ வில் டெல் யூ, ஒரு விஷயம் கோர்ட்டில் இருக்குதுன்னா ஒன்றும் அவசரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லையே. ஓகேங்களா? ஒரு வாரம் பொறுக்கலாமே, 10 நாள் பொறுக்கலாமே, இதை பற்றி ஒன்றும் ஒரு விஷயமே கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா கோர்ட்டில் ஒரு பெடிஷன் இருக்கும் போது அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பண்ணுறது வந்து ரொம்ப தப்புங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெட்டிஷன் வந்து நான் ஒரு பெட்டிஷன் வந்து ஒரு அப்பீல் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க. லோவர் கோர்ட் ஆர்டருக்கு மேலே ஒரு அப்பீல் போயிருக்கேன். அப்பீல் வந்து ஹைகோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. எனக்கு ஸ்டே கூட கொடுக்கல ஹைகோர்ட்டில். நான் லோவர் கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவேன், இதில் ஒரு 2 வாய்தா போகிறதுனால ஒன்றும் ஆயிடாது. ஏன்னா இன்கேஸ் அங்கே வந்து எனக்கு சார்பாக நடந்துச்சுன்னா இந்த கேஸே க்ளோஸ் ஆயிடும். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தட் லெட் அஸ் வெயிட் ஃபார் தட். இல்லை சார் நீங்கள் ஸ்டே வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. ஸோ லோவர் கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 சான்ஸ் கொடுப்பாங்க. புரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக 2-3 சான்ஸ் கொடுப்பாங்க. அது 2-3 சான்ஸ்க்குள்ளே நம்ம வந்து அது ஸ்டே வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா சார் அது ஸ்டே ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, தென் வி வில் ப்ரொசீட் வித் ப்ரொசீடிங்ஸ். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் திஸ் திங். கன்ஃபியூஷன்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் கோர்ட்டில் இருக்கும் போது எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண மாட்டாங்கிறத அவங்க சேனல் வழியாக தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ அப்புறம் அமைச்சர் கீர்த்தனா அவங்க வந்து அவங்களுடைய பணி செய்யாமல் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு தேவையில்லாமல் மாணவர்கள்ட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. அதுக்கு வந்து உதயநிதியும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு மாணவர்கிட்ட எப்படி நீங்கள் போயிட்டு அப்படிலாம் கேட்கலாம், அது அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியாது இல்லையா அவங்க கிட்டலாம், அந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. உங்கள் துறை சார்ந்த வேலையை செய்யாமல் நீங்கள் வேறொரு துறை சார்ந்த வேலையை போயிட்டு ஏன் செய்கிறீங்க? இன்னும் வந்து அமைச்சர்கள் வந்து நீங்கள் ரீல்ஸ் ஆட்சி தான் நடத்திட்டு இருக்கீங்க அந்த மாதிரி சொல்கிறாரு. என்ன கேள்விக்கு சரி இவர் என்ன பண்ணாராம்? ஒன்னே ஒன்று நீங்கள் சொல்றீங்கன்னா, அதாவது அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து போகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து தே ஹவ் வாண்ட் டு இன்டராக்ட் வித் ஆல் த பீப்புள். நல்லா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு மினிஸ்ட்ரின்னா நீ இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை தான் செய்யணும்னு கிடையாது.
புரிஞ்சுங்களா? நீங்கள் இங்கே வர முன்னாடி நான் என்ன சொன்னேன், ஓகேங்களா, நான் ஒன்று படிச்சுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னேன், ஓகேங்களா. நான் அந்த படிப்புக்கும் என்னோட தொழிலுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? புரிஞ்சுங்களா? ஐ டசன்ட் வாண்ட் பிகாஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு சம் கம்ப்யூட்டர்ஸ். புரிஞ்சுங்களா? இதுக்கும் என் தொழிலுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குன்னா இல்லை. புரிஞ்சுங்களா? ஆனால் அந்த நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கிட்டோம்னா வேறு இடத்துல நம்ம வரும்போது, லெட்ஸ் சே நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பேட்டன் ரைட்டை வந்து பார்க்குறேன், அது வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான கம்ப்யூட்டர்ஸ் ரிலேட்டடான ஒரு பேட்டர்ன். புரிஞ்சுங்களா? அதுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சாதானே அதையும் நான் வந்து நுழைக்க முடியும். இப்போ நீ லாயர் தானே, செக்ஷனை மட்டும் படிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ளாப்போட வேலை. ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன், அதான் ஃப்ளாப்பு. சரிங்களா? ஸோ ஒரு பகுத்தறிவே இல்லாத பர்சன், ஒரு மூளே இல்லாத பர்சன் எது படிக்கணும், படிப்புக்கு எதுப்பா இல்லை, எல்லா பிரச்சனைகளை கேட்கறது. இன்னைக்கு நம்ம ஒருத்தரையும் கலந்துரையாடல் பண்றோம். நீங்க பண்ற ஒரே பிரச்சனை என்ன தெரியுங்களா? நீங்க ஒரு டாக்ஸியில ஏறுறோம் அப்படின்னா டாக்ஸிகிட்ட இருக்கவங்கள்ட்ட நம்ம பேசுறோம், நண்பர்களா பேசுறோம், அவங்க உடனே அவங்களோட இமோஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இமோஷன்ஸ்ல தான் நான் வந்து ஐ கேன் பில்ட் அப் மை, இட் இஸ் நாட் ஒன்லி லா. சமூக நீதினா என்னங்க? சமூக நீதினாவே என்னன்னு கேட்டீங்கன்னா, இது சமூக நீதியோட டெஃபினிஷனே உங்களுக்கு தெரியாம போயிருது. ஓகேங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது முன்னாடி திமுகல நடந்த ஒரு அமைச்சர், ஓகேங்களா, ஒரு ட்ரைப் கம்யூனிட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்க. அந்த அம்மா வந்து, ஐயா, அந்த அமைச்சரை பார்த்து, திமுக அமைச்சர், ஓகே, முன்னாள் திமுக அமைச்சர், ஐயா, என் பிள்ளைய வந்து ஸ்கூல்லேருந்து டிசி கொடுத்து அனுப்புறேங்கிறாங்க, ஓகேங்களா, அந்த ஹெட் மாஸ்டர் என்னை கூப்பிட்டு மிரட்டுறாரு, நீ உடனே வந்து டிசி வாங்கிட்டு போனோம் அப்படின்னு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டுறாரு, நீ போய் உடனே, நான் டிசி வாங்க மாட்டேன் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், ஓகேங்களா. அந்த எங்கள் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி நீ டிசி வாங்கலை அப்படின்னா, ஓகே, உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருவேன்னு என்னை மிரட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஏதாச்சும் ஒன்று அதான் இல்லைம்மா பேசாமரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, நீ வந்து கலெக்டர் ஆஃபீஸ் நேரம் வந்துடும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். முன்னாள் அமைச்சர், ஓகேங்களா, அவர் போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நேராக போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்ட்டு போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னையும், அவன் என்ன அப்படின்னையும், நீங்கள் டிஓ வர சொல்லுங்கள் அப்படின்னு. நான் டிஓ வர சொல்லிட்டு நான் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரையும் அந்த இன்ஸ்பெக்டரையும் வர சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இப்போ என்ன அது அப்படின்னா, சார் அவன் வந்து கஞ்சா அடிக்கிறான் சார், அதனால தான் வந்து அவனுக்கு வந்து நான் டிசி கொடுக்கணுன்னு என்னை வந்து இது பண்ண போகிறான், அதனால தான் வந்து இந்த மாதிரி பசங்களெல்லாம் நம்ம ஸ்கூலில் வச்சுக்கக்கூடாது சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார். அவனை கஞ்சா விற்கிறவன் யாருன்னு பார்த்து பிடிச்சியா நீ? ஃபஸ்ட்டு கஞ்சா அவன் அடிக்கிறான்னு சொல்கிற, ஓகேங்களா, கஞ்சா விற்கிறவனை நீ பிடிச்சியா? ஒரு டெரிட்டரியில் கஞ்சா விற்கிதுன்னா உன்னோட தப்பியா? புரிஞ்சுங்களா? ஹெட் மாஸ்டர்கிட்ட உங்கள் சம்பளம் எவ்வளோ? 1.25 லட்ச ரூபா சம்பளம், புரிஞ்சா? இன்னும் ஃபஸ்ட் ரேங்க் படிக்கிற பயலுகளை கூட்டிகிட்டு வந்து உனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக 1.25 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்கல, புரிஞ்சா? இந்த மாதிரி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் படித்து மேலே வரணும். இன்னைக்கு அவனை வந்து நீ வந்து படிப்பை விடாமல் வெளியில் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவன் கஞ்சா குடிப்பான், நாளைக்கு ரவுடி பயல் ஆவான், புரிஞ்சுங்களா? இன்னைக்கு அவன் தப்பே செஞ்சிருக்கான்ப்பா, இருக்கட்டும், கண்டிச்சு அவனை உள்ளுக்குள்ள வச்சுக்கோ, புரிஞ்சுங்களா? டிஓட்ட சொல்லி உடனே அந்த டிசி கேன்சல் பண்ணி அவர் ரீஅட்மிஷன் போடுங்க அப்படின்னு, புரிஞ்சுங்களா? இதை பண்ணது வந்து திமுக தான். இது பண்ணது ஒரு திமுக அமைச்சர், புரிஞ்சுங்களா? நான் பேர் சொல்ல விரும்பல, இது பண்ணது ஒரு திமுக அமைச்சர். நானும் ஃபார்மலா என்ன சொல்றீங்க, we are all from, என்ன, எங்க அப்பானா திமுக தான், என் வீட்டுல எல்லா ஜன்னல் கிணல் எல்லாமே சூரியன் ஈரன் எல்லாமே திமுக தான் இருக்கும், புரிஞ்சுங்களா? இப்பேற்பட்ட கட்சியை தான் நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்கிற, இப்பேற்பட்ட கட்சியை தான் ஸ்பாயிலே பண்ணிட்டாங்க இவங்க. எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ இதா இருக்கணும்னா, நல்லா வந்த ஒரு திமுக கட்சியை இப்பேற்பட்ட ஒரு அமைச்சர், நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த ஷெட்யூல் ட்ரைப் பையன் வந்து வேலை பார்க்குறாங்க மெட்ராஸ்ல. இன்னைக்கு ஷெட்யூல் ட்ரைப் பையன் நரிக்கொரவர் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஒரு நரிக்கொரவர் பையன் வந்து இன்னைக்கு ஒரு எம்என்சியில வேலை பார்க்குறாரு, பூனமணியில ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறாரு. அன்னைக்கு அந்த பையனுக்கு டிசி கொடுத்துருந்தா அவன் அந்த ஊர்ல ரவுடியா தான் இருப்பான். இதுதான் சமூக நீதி. சமூக நீதிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிக்கிறவனுக்கு ஸ்கூலிங் கொடுக்கறது கிடையாது, படிக்க முடியாதவனை கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கிறாங்க பாருங்க. இதே தான் வந்து பண்ணுச்சு. இப்போ டான் பாஸ்கோ ஸ்கூல் எடுத்துக்கிறீங்களா, டான் பாஸ்கோ ஸ்கூல் எக்மோர்ல போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய ஸ்கூல் அப்படிம்பாங்க. அதே டான் பாஸ்கோ ஸ்கூல் வந்து அங்க நார்த் மெட்ராஸ்ல இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு படிக்க வைக்கிறாங்க. ஒரு இடத்துல சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல செலவு பண்றாங்க. இது அவங்களோட சமூக நீதி.
இதே மாதிரி தான் இருந்தது. இப்போ கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் நல்லா காசு வாங்குவாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் சேவா பண்ணுவாங்க அவங்க குரூப்ல. ஸோ இப்பேற்பட்டது தான் வந்து இன்னைக்கு ஸ்பாயில் ஆகி கிடக்குது. இதுதான் சமூக நீதி. இங்கே தான் வந்து திமுக தோற்றுவிட்டதை இதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மன்னராட்சி, சிற்றரசாட்சி, நீங்க விட்ட சமூக நீதியை விட்டுட்டீங்க. தோத்தது காரணம் இதுதான். இதை விட்டு ரீல்ஸ்ன்னு அப்பா முட்டாளுங்களா நீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க முட்டாளுகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல வந்து பேப்பர்ல தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் டிவில வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்ப யூடியூப்ல வருது, இப்ப இன்ஸ்டால வந்துருச்சு. இட் இஸ் ஆல் எவல்யூஷன். இதாலதான் நீ தோத்து போன அப்படின்னா, நீ டிவி கொடுக்கும் போது அந்த டிவில தான் உங்க ஊழலை பார்த்தோம். 2G ஊழலை பார்த்தனாலதான், நீங்க கொடுத்த டிவினாலதான் நீங்க தோத்து போனீங்க. டிவி கொடுத்தது எங்களோட தப்பு அப்படின்னு திமுக சொல்லணும். புரிஞ்சுங்களா? சோ இதுதான் வந்து நீங்க ரீல்ஸ் சொல்றீங்களே, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இவங்க வந்து ஜஸ்ட் காப்பிங் ஆன் அதர் ஸ்டஃப். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க மக்கள் யாராச்சும் ஒத்துக்குறாங்களா? நல்லா ஒத்துக்கோங்க. எங்க ஊர்ல வந்து நாங்க சிற்றரசர்னு சொல்றோம். இப்ப அன்பில் மகேஷுக்கு முன்னாடி அன்பில் பொய்யாமொழிக்கு முன்னாடி அன்பில் தர்மலிங்கம். இதெல்லாம் எழுதியா கொடுத்துருக்கு திருச்சிய. இது நேருக்கு அப்புறம் நேருவோட பையன் இப்ப MP எழுதியா கொடுத்துருக்கு. ஒரு ஊர்ல இதே மாதிரி தான். எவன் திமுக ஜாயின் பண்ணுவான்? இங்க மேல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இன்பாக்கு முன்னாடி யூஎஸ்க்கு முன்னாடி MKSக்கு முன்னாடி KSன்னு. சோ இப்படியே நீங்க லைனா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா who will join your party? உன் பார்ட்டில ஜாயின் பண்ணா எங்க ஏரியா கவுன்சிலர் கூட மாறலங்க. அவர் செத்து போயிட்டாரு, அவர் பொண்டாட்டிக்கு திரும்ப சீட்டை கொடுத்துட்டாங்க. எங்க ஏரியா கவுன்சிலருக்கு எப்படிங்க நான் வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணுவேன்? நீங்க அதை தட்டி கேட்டுக்கலாம். ஒரு சட்ட ரீதியா ஏங்க அவர் கட்சிங்கிறது அதனால தான் வந்து நம்ம வேற கட்சியை தேர்ந்தெடுக்கிறோம். எதுக்கு நம்ம வந்து திமுக ஐயே இது வேஸ்டடா அப்படின்னு. கவுன்சிலர் எங்க ஏரியா கவுன்சிலர் சொல்றேன், எங்க ஏரியா கவுன்சிலர் இறந்து போயிட்டார். அந்த அண்ணன் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். புரிஞ்சுங்களா? அவர் வைஃபுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க சீட்டு. இப்ப அவர் பையன் தான் வந்து கவுன்சிலரா ஹேக் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? இப்படி இருந்துக்கு என்னோட ஏரியா நான் சொல்றேன், திருச்சியில என்னோட ஏரியா கவுன்சிலருக்கு இதுதான் நிலைமை. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா யார் உங்க கட்சியில ஜாயின் பண்ணுவா? இதுதான் உங்களோட தோல்விக்கு காரணம். ரீல்ஸ் கிடையாது. தயவு செய்தாச்சும் இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் திருந்த பாருங்க. இல்லைன்னா நீங்க தயவு செய்து முடிச்சே போயிருவீங்க. இப்ப ஜென்சின்னு திமுகல இருந்து ஜென்சி அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. தாவேக்கால இருந்து எல்லாரையும் வந்து தப்பா பேசினாங்க அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அவங்கள உடனே வந்து விடுவிச்சிட்டாங்க. விடுவிச்ச உடனே அவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஸ்டாலின் அவர்கள் பண்ற சைகி இப்படி பண்ணி இது பண்றாங்க. அது எதனால அவங்கள வந்து சட்ட ரீதியா என்ன அவங்க பண்ணாங்க, அது விட்டுட்டாங்க வெளியில? இல்லங்க, இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிணையில தான் வெளியில வந்திருக்காங்க. கேஸ் ஒன்னும் யாருமே ட்ராப் பண்ணலையே. புரிஞ்சுங்களா? உங்க சொந்த ஜாமீன்ல நீங்க கொடுங்க சார், ஜெயிலில் அடைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ கவர்மெண்ட் ஆல்வேஸ் டசன்ட் வாண்ட் டு புட் எவ்ரிபடி பிகைன் த பார்ஸ். நல்லா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இது முன்னாடியே சொல்றேன். அந்த மதுரை யூடியூபர் இருக்காரு, புரிஞ்சுங்களா? அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 செக்ஷனை போட்டு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 செக்ஷன் தானே, நீங்கள் ஸ்டேஷன் பெயிலில் ஒரு வாரம் கோஆப்ரேட் பண்ணுங்க இன்வெஸ்டிகேஷன் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. புரிஞ்சுங்களா? இப்போ அதே செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டு, புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் ஒரு பெண்ணின் கவனத்தை உமன்ஸ் ஆக்டு எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா 14-15 செக்ஷன் அவர் மேலே போடலாம். ஆனால் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் 3 செக்ஷன் தான் போடுச்சு. they just want to warn everyone, they doesn't want to hurt anyone. இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நானே சொல்கிறேங்க, ஓகேங்களா? அந்த மாரிதாஸ் யூடியூபர் மேலே 14 செக்ஷன் நான் அன்றைக்கே சொன்னேன், தனி வீடியோவே போட்டேன். இவ்வளோ செக்ஷன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் வீடியோ எவாலுவேட் பண்ணி இப்போ டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஒருத்தர் இருந்து இவ்வளோ செக்ஷன் தூக்கி அவர் மேலே போடுறாங்கன்னா கண்டிப்பாக 100% உள்ளுக்குள்ள போயிருப்பாரு. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நாட் தட் எவ்ரிபடி ஷுட் பி அரெஸ்டட். எனக்கும் என்னோட பிரின்சிபல்ஸும் அதே தான். எவ்ரிபடி ஷுட் பி அரெஸ்டட்னு நினைக்க மாட்டேன். உன் நிலைப்பாட்டில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னாடி மூத்த பத்திரிகையாளர் இன்றைய தேசிய தொடர்பாளர், ஓகேங்களா, மிஸ்டர் ஃபெலிக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அரெஸ்ட் பண்ணி ஈவினிங் வெளில விட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இதை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லி இட்ஸ் அ வார்னிங். ஓகேங்களா? இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஏன்னா அரெஸ்ட் பண்ண முடியாது. 7 வருஷத்துக்கு மேலே போனீங்கன்னா தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டே ஏற்கனவே இருக்கிறதுனால இது இந்த அரசு இல்லை, போன அரசுலேயே நடந்துச்சே. நம்மளோட தோழரை வந்து அரெஸ்ட் பண்ணலையே. ஓகேங்களா? காலைல கூட்டிகிட்டு போனாங்க, ஈவினிங் வந்து பெயிலில் விட்டாங்க.
ஸோ இட் இஸ் அ ப்ரொசீஜர் விச் ஹஸ் பீன் ஃபாலோட். ஸோ நெக்ஸ்ட் அந்த தப்பை அவங்க பண்ணாங்க அப்படின்னா யூ வில் பிகம் அ அஃபெண்டர், ஹபிச்சுவல் அஃபெண்டர்பாங்க. ஒரு தப்பை திருப்பி திருப்பி நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஹபிச்சுவல் அஃபெண்டர்பாங்க. அப்போ அரெஸ்ட்டுக்கான வாய்ப்புகள் வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இக்னிஷன் மாதிரி கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே வந்து அவங்கள வந்து ரிலீஸ்னா பண்ணலை, பெயிலில் வந்திருக்காங்க, புரிஞ்சுங்களா. ஸோ இந்த தப்பை திரும்ப செஞ்சாங்கன்னா திரும்ப they will be arrested also. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நட்புறவா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பதவி கொடுக்குறாரு, அவரை சார்ந்தவங்களுக்கு தான் பதவி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சில வதந்திகள்லாம் வந்துச்சு, செய்தி விமர்சனங்கள் வச்சாங்க எதிர்கட்சியில இருந்து. அவங்களுமே வந்து இவர் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்களுக்குலாம் மேல் பதவி கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு வெங்கட் நாராயணன் அவருக்கு வந்து டெல்லி பிரதிநிதியா வந்து கொடுத்தது, அப்புறம் அவருக்கு செயலாளரா வந்து அவருக்கு ஆலோசகரா வந்து அவர் கூடவே இருந்த இன்னொருத்தருக்கும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து எதிர்கட்சியில இந்த மாதிரி ஏன் பண்றாரு, அப்புறம் அவருடைய பர்சனல் லைஃப் அதெல்லாம் இழுக்கிறாங்க. இதெல்லாம் சரியானது தானே? இதுக்கான தீர்வு இல்ல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் இப்போ நீங்க வந்து டெல்லி பிரதிநிதியாக கொடுத்ததுக்கு வந்து 1 year வந்து கொடுத்துருக்காங்க, புரிஞ்சுங்களா. 1 year கொடுத்துருக்காங்க. ரீசன் இந்த சென்சஸ் யூ ஹாவ் டு மேக் அ ப்ராப்பர். அவர் எனக்கு தெரிஞ்சதில் நம்ம பார்ட்டியில் இருக்க ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ கேன் பி க்ளோஸ் வித் கவர்மெண்ட் அப்படின்றதுனால வந்து இருக்காரு. இப்போ அவரோட வந்து பர்சனல் செக்ரட்டரியா வந்து ஒரு முதலமைச்சர் பர்சனல் செக்ரட்டரி வச்சுக்கலாமா வேணாமா? வச்சுக்கலாம், அது புரிஞ்சுங்களா. ஸோ என்னை பற்றி ரொம்ப தெரிஞ்சவரான பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கணுமா, ஓகேங்களா, தெரியாதவரை வச்சுக்கணுமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தெரிஞ்சவரை தான் வச்சு. ஸோ தெரிஞ்சவரை வச்சிருக்காரு. ஜெகதீஷ் பழனிசாமிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட நீண்ட காலமாக பயணம் செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவரை பற்றி தெரியும். அவர் எப்போ தண்ணி குடிப்பார், அப்போ எப்போ எந்திரிப்பார், எந்த மீட்டிங்கை எப்போ பார்ப்பார், யாரை பார்ப்பார், அவரோட டைமிங் லெவல்ஸ் என்ன, புரிஞ்சுங்களா, எப்போ டயர்டாக இருப்பார், எப்போ தூங்குவார், எப்போ எந்திரிப்பாருன்ற மாதிரி ஒரு பர்சனல் செக்ரட்டரிக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஹவு ஈ கேன் ஷெடியூல் இஸ் அஃபிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆல்சோங்கிறது தெரியும், புரிஞ்சுங்க. அஃபிஷியலுங்கிறதுன்னா இதுக்கு முன்னாடி அவர் பார்த்துருந்த வேலைக்கும் அவர் அஃபிஷியலாக தான் இருந்தார் ஜெகதீஷ் பழனிசாமி. ஸோ அப்படிங்கும் போது இன்னைக்கு வந்து அவர் யாரை பார்க்க போகிறாரு, எங்கே பார்க்க போகிறாருன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஸோ அப்பேற்பட்ட பர்சனை வச்சுக்குவீங்களா? இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயே நீங்கள் சொல்லுங்கள், ஓகேங்களா. திடீர்னு நீங்கள் ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஓகேங்களா. கூட இருக்கிறவங்கள வச்சுக்குவீங்களா, இல்லைன்னா எங்கேயாச்சும் ஒருத்தவங்களை கூப்பிட்டு வருவீங்களா? கூட இருக்கிறோம். பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே சார். இப்ப திருமாவளவன் அவர் வந்து தாவைக்கால வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னாரு. இப்ப திமுகல இருந்து அவர் கட்சியில இருந்து விலகிடுறோம் நாங்க அப்படின்ட்டு அவரு திமுக தலைமையே சொல்லிடுச்சு. ஆனா இவர் வந்து நாங்க இன்னும் சொல்லல, நாங்க வந்து இன்னும் நட்பு ரீதியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியாக வந்து அவர் பேச்சை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் ஒரு மாதிரி காட்டுது, இன்னொரு சேனல் இன்னொரு மாதிரி காட்டுது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நான் நம்பாத காரணமே அதான். அவர் பேசுனதுல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே எங்களை விளக்குன பிறகு நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படிங்கும் போது கூட்டணி இல்லை, பொலிட்டிக்கலாக ஹி ஹஸ் மேட் அ வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட்டு, ஓகேங்களா. நட்பு ரீதியான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கூட நட்பாக தான் இருக்குன்னு நான் யோசிப்பேன், ஓகேங்களா. இன்றைக்கி நம்ம எம்கேஎஸை வந்து உள்ளுக்குள்ளே போடணும், யூஎஸை உள்ளுக்குள்ளே போடணும்னு சொன்னால் கூட நாளைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்கண்ணே உள்ளுக்குள்ளே உட்காருங்கண்ணே தான் சொல்லுவோம், ஓகேங்களா. அதுதான் வந்து நம்மளோட பண்பாடு, நம்ம தமிழர் பண்பாடு, நம்ம அணுகும் முறை எல்லாமே. ஸோ அப்படிங்கும் போது நட்பை வந்து அவர் எப்போதுமே நான் நட்பாக இருப்பேன் அப்படின்னு சொன்னது நம்ம அந்த கோணத்தில் மட்டும்தான். ஏன்னா பொலிட்டிக்கலாக இது அதே மாதிரி தாவைக்கால புதிய கூட்டணி புதிய பேர் வச்சு புதுசாக ஆரம்பிச்சாங்கன்னா நாங்கள் வந்து கலந்துக்குவோம்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் எ டெஃபினிட் அண்ட் கிளியர் பாயிண்டாகவே சொல்லியிருக்காரு. இதை வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான பாயிண்ட்டை மட்டும் எடுத்து அந்தந்த டிவி போட்டுக்கிறாங்க, புரிஞ்சுங்களா. உங்கள் டிவியில் முழுசாக காட்டுங்க. சரி, ஓகே சார். இப்போ அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊழல் இந்த ஆட்சியில் வந்து ஊழல் வந்து பார்க்குறோம், நம்ம கண்கூடவே பார்க்குறோம், அதிகமாக எதுவும் ஊழல்லாம் யாரும் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். அவர் வந்து யார் ஊழலை ஒழிச்சா என்ன, தாவேக்காவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அண்ணாமலை பற்றி சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க, இப்போ நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இண்டிவிஜுவலாக நம்ம பேசுகிறது ஒரு விஷயம். நான் அண்ணாமலை மேலே எனக்கு நிறைய இருக்குது, நீங்கள் சீமான் மேலே கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது, எம்கேஎஸ் மேலே தனியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இப்போ நீங்கள் பார்ட்டின்னு ஒன்று வந்துச்சு, நீங்கள் பார்ட்டின்னு ஒன்று வரும்போது நீங்கள் ஏதாச்சும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றிண்ணே, ஓகேங்களா, ரொம்ப நன்றி. நீங்கள் ஏதாச்சும் விமர்சனம் பண்ணீங்களா, அதுக்கு நம்ம பதில் விமர்சனம் பண்ணுவோம்.
யாராக இருந்தாலும் நம்மளை ப்ரைஸ் பண்ணாலும் நம்ம கூட இருந்தாலும் தேங்க்யூ தான் சொல்லணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்னால சொல்கிறேன். அதாவது மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு பேசுவோம். ஓகே, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஸ்மால் திங் லைக் அ கம்பெனி அண்ட் ஆல் த மேக்ரோ ஸ்பீக்ஸ் அபவுட் த கண்ட்ரி. ஸோ இங்கே என்னோட இண்டிவிஜுவாலிட்டியில் எனக்கு மனசில் நிறைய ஓடும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், தாவேக்கால ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, ஓகேங்களா? அந்த முடிவில் நான் வந்து உடன்பாடு இல்லை. ஒரு பர்சனலாக நல்லா யோசிச்சு பாருங்க, 60 பேர் சேர்ந்து முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது வந்து கட்சியோட முடிவு. மிச்சம் 40% அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கே, அதாவது தாவேக்கான்னு விடுங்க, டிஎம்கே எல்லா பார்ட்டிலையும் புரிஞ்சுக்கோங்க, 40% ஒரு உறுத்தல் இருக்குன்னு தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, தே டிராவல் வித் அ பார்ட்டி. புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம லாங் டேர்மாக தான் நம்ம பார்க்கணும் இல்லையா, இது மேக்ரோவாக தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. நம்மளோட சென்டிமெண்ட்ஸை வந்து தூக்கி யூ ஷுட் கீப் இட் இன் த பேக். புரிஞ்சுங்களா? ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்குமே ஒரு வேலை ஒன்று பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கல. ஒரு காய் செய்கிறதுல வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? உங்க எல்லாருமே பாவக்காய் நல்லது, சூப்பர், நம்ம எல்லாமே டயபெட்டிக், பாவக்காய் தான் வேணும்ட்டாங்க. புரிஞ்சுங்களா? இவங்கன்னா வந்து வயசானவங்க பாவக்காய் வேணும்ட்டாங்க, நமக்கு எதுக்கடா பாவக்காய் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுனா கூட நீங்க அந்த பாவக்காய் சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? புரிஞ்சுங்களா? குடும்பத்தில் இருக்கவங்களோட சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அதே தான் ஒரு பார்ட்டியும். ஸோ ஒருத்தரோட, நான் வந்து அண்ணாமலை மேலே எனக்கு நிறைய விமர்சனம் உண்டு, எல்லாத்து மேலே எனக்கு விமர்சனம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இல்லைங்க, 35% மக்களுக்கு இருக்குங்க. அதனால தாங்க 35% வந்து தாவேக்காக ஓட்டு போட்டாங்க. புரிஞ்சுங்களா? எல்லா கட்சி மேலே நமக்கு விமர்சனம் இருந்தனால தான் எதனா வேணான்னு சொல்லி 35% மக்கள் வந்து தாவேக்காக தேர்ந்தெடுத்தாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ அப்படிங்கும் போது 65% வந்து நாங்கள் இன்னைக்கு வரோம் அப்படின்னா சேர்த்துக்குவோம். நல்லது சொன்னாங்கன்னா ஓகேன்னு சொல்லுவோம், கெட்டது சொன்னாங்கன்னா பதில் சொல்லுவோம். சரி, இப்போ கரூர்ல வந்து 41 பேர் உயிரிழந்தாங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பங்கள்ல ஒவ்வொருத்தருக்கும் வந்து தமிழக அரசு வேலை வாய்ப்பு தரதா சொல்லியிருந்தாங்க. அது விஷயமா தான் சிஎம் அவர்கள் அங்கே போயிட்டு அந்த பணி நியமனத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு தமிழக அரசு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குது, அவங்க என்ன செஞ்சாங்க, தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்காக என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்களா, அவங்களுக்கு எதுக்காக இந்த வேலை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. இது சரிதானா? சட்டத்தில் இந்த இல்லை, நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சட்ட ரீதியாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்னோட விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாம்பேடில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பமேளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1952 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ஸாகவே நான் சொல்லிடுறேன், கிட்டத்தட்ட 800 பேர் இறந்தாங்க ஸ்டாம்பேடில். புரிஞ்சுங்களா? இப்போ போன 2-3 வருஷத்துக்கு நடந்த கும்பமேளாவில் கூட 200-300 பேர் இறந்தாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதுக்குன்னா வந்து யாராச்சும் நம்ம காரணம்னு சொல்கிறோமா? புரிஞ்சு, இதுக்குன்னா யாராச்சும் காரணம்னு நம்ம சொல்கிறோமா? கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்கன்றோம். இங்கே இந்த ஸ்டாம்பேடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த ஸ்டாம்பேட் நடந்துச்சு, இதாகிடுச்சு. அலகாபாத் ஹைகோர்ட் எப்போ பார்த்தாலும் ஒரு எஸ்ஓபி போடுறாங்க, எக்ஸிட் வைங்க, என்ட்ரி வைங்க, இத்தனை வயசு பசங்களை கொண்டு வராதிங்க, எல்லாமே பண்ணாங்க. கூட்ட நெரிசலில் இன்னைக்கு இறக்குறாங்க. கும்பமேளா பொறுத்த வரைக்கும் 52ல் 800 பேர். நம்ம பாப்புலேஷனே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 கோடி தான். அப்பே வந்து 800 பேர் செத்துருக்காங்க. இப்போ வந்து 200லேருந்து 300 பேர் செத்துருக்காங்க. திரும்பவும் கும்பமேளா நடத்துவாங்களா? நடத்துவாங்க. இந்த 200-300 பேர் செத்தனால நடத்தமாங்க. ஆனால் இங்கே நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாம்பேடோட வந்து இன்னொரு கட்டமாக நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இது மேன்மேட் டிசாஸ்டர், இது கொலை, இது செந்தில் பாலாஜி. நான் குற்றம் சாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் பாலாஜி செய்த கொலை. இந்த கொலையில வந்து பார்த்தீங்கன்னா கொலையானவங்களுக்கு வந்து அப்பாவிகள், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக அவங்கள நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும் போது அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணணுமா வேணாமா? கும்பமேளாவில் வந்து இவ்வளோ பேர் செத்துருக்காங்க, சாவ போகிறாங்க, இவ்வளோ தான் நமக்கு வருஷம் இவ்வளோ பேர் செத்துறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க ஸ்டாம்பேடுக்கு போகிறது வேற. புரிஞ்சுக்கலாம்? இது மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் விசாரிக்கிறது. டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டர், மேன்மேட் டிசாஸ்டர். புரிஞ்சுங்களா? இதை வந்து திட்டமிட்டு ஒருத்தர்கள் கொலை செய்திருக்கார்கள். ஸோ அப்படிங்கும் போது இது 41 பேர் ஸ்டாம்பேடுன்னு சொல்லாம 41 பேர் கொலை செய்து விட்டார்கள். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னும் 75 வருஷத்துல எந்த ஸ்டாம்பேடுக்குமே வந்து கிரிமினல் லைபிலிட்டி யாருக்குமே கொடுக்கலங்க. புரிஞ்சுக்கலாம்? ஒன்று ஆர்கனைசர் கொடுப்பாங்க, ஒன்று கவர்மெண்ட் கொடுப்பாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் சைடு ஒருத்தவங்க கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் செக்யூரிட்டி. இதுதான் வந்து திஸ் ஹவ் த ஸ்டாம்பேட் ஹஸ் பீன் கிளாசிஃபைட். புரிஞ்சுங்களா? இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான். ஸோ இது 3 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், கலெக்டர், போலீஸு, ஆர்கனைசிங் யாருக்குமே வந்து நீங்கள் கிரிமினல் லைபிலிட்டியே வந்து லை ஆகாது.
புரிஞ்சுங்களா? அதனால கிரிமினல் லைபிலிட்டியை இன்ன வரைக்கும் 75 வருஷம் நம்ம இந்தியாவில் யாருக்குமே தண்டனை கொடுத்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாம்பேடுக்கு தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்த கரூர் ஸ்டாம்பேடாக தான் இருக்க முடியும். இன்னும் ஸ்டில் இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். கோர்ட் இஸ் மானிட்டரிங் இட். அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் அதை மானிட்டர் பண்ணது. ஸ்பெஷல் கமிட்டி போட்டிருக்காங்க. அது இட் இஸ் இந்த டைரக்ட்லி சிபிஐ இஸ் ரிப்போர்ட்டிங் டு த ஸ்பெஷல் கமிட்டி. ஸ்பெஷல் கமிட்டி இஸ் ரிப்போர்ட்டிங் டு த சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த லைனில் நம்ம போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதை இவ்வளோ கார்னராக ஒரு ஸ்டாம்பேடை வந்து அவங்க வந்து டிட்டர்மைன் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் அ மேட் மேட் டிசாஸ்டர் விச் ஹஸ் பீன் காஸ்ட் பை த அக்யூஸ்ட் அப்படின்னா அந்த அக்யூஸ்டுக்காக தான் வந்து விசாரணை பண்ணுறதுக்காக அங்கிட்டு இங்கிட்டும் வராங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு வந்து நோட்டீஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜி இஸ் நோ வேர் இன் டு திஸ். செந்தில் பாலாஜி ஏன் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவரை கூப்பிட்டுருக்காங்க விசாரணைக்கு. இப்போ திரும்ப தீவிரமாக பண்ணுறாங்க. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இஸ் த மேன் பிகைன் திஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அவங்க குடும்பத்துக்கு நம்ம நல்லது செய்யணுமா வேணாமா சொல்லுங்க? கொலை செய்து பட்டவர்கள் அப்பாவிகளுக்கு வேலை கொடுக்கணுமா வேணாமா? அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க நடு ரோட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை கொடுக்கறது எப்படி? மாதம் சோறு கொடுக்கறது, ஒரு நாள் சோறு போடுறது வந்து இது கிடையாது. அவனுக்கு வேலை கொடுக்கறது தான். மீன் பிடிச்சி கொடுக்காதீங்க. நான் படித்த காலேஜில் அதான் சொன்னாங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கம்பாங்க. அந்த மாதிரி வேலை ஒன்று கொடுத்தா அவங்க குடும்பம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தமிழக அரசு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ சப்போர்ட் திஸ். ஆனால் ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த கரூர் பிரச்சனைக்கு நாங்கள் கண்டிப்பாக பழி வாங்குவோம் அப்படின்றது ஒரு ஏதோ மீட்டிங்லேயோ ஏதோ சொல்லியிருக்காரு. அது வந்து எதிர்கட்சிகள் எப்படி வந்து ஒரு அமைச்சர் வந்து நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கோம், நாங்கள் வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு வந்து பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்றது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி. சரி, பழி வாங்குவோம். இது பழி வாங்குவோம்னா எதுக்குப்பா உங்களுக்கு வலிக்குது? உங்களுக்கு எதுக்கு வலிக்குது? அவர் பழி வாங்குவோன்னு சொல்கிறாப்புல, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து நான் பழி வாங்குவோன்னு கேட்குறாப்புல. ஓகே, அது செஞ்சவனுக்கு தானே வலிக்கணும். யாருக்குன்னா வலிக்குது? நாம் தமிழருக்கு வலிச்சிச்சா? கம்யூனிஸ்டுக்கு வலிச்சிச்சா? கூட்டணியில் தான் இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அது அண்ணன் திருமாவளவனுக்கு வலிச்சிச்சா? ஐயூஎம்எலுக்கு வலிச்சிச்சா? வைகோ அவர்களுக்கு வலிச்சிச்சா? மனிதநேய மக்கள் கட்சிக்கு வலிச்சிச்சா? ஓகேங்களா? அப்புறம் ஏன் உனக்கு மட்டும் வலிக்குதுப்பா? இதுலே தெரியல நீ என்ன பண்ணியிருக்கன்னு? நான் இவ்வளோ நாள் சொன்னேன் பார்த்தீங்களா, இட்ஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர்னு. அவங்களுக்கு மட்டும்தான் இது வலிக்கும். புரிஞ்சுங்களா? அவங்க பழி வாங்கப்பட வேண்டியவர்கள் தான். இந்த 41 உயிரும் வந்து கண்டிப்பாக வந்து மேலே இருந்து அவங்களுக்கு வந்து அந்த விடையை காட்டும் அப்படிங்கிறத நான் இதில் பதிவு செய்கிறேன். ஸோ தமிழகத்தில் வந்து இப்போ ஊழல் வந்து அதிகமாக எங்கேயுமே நடக்கலை. எங்கே போனாலும் வந்து செய்தியில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு பட்டா வாங்க போனோம், ஆனால் அங்கே வந்து ஊழலே இல்லாமல் எதுவுமே லஞ்சம் காசு நாங்கள் எதுவுமே கொடுக்கல, எங்களுக்கு உடனே ஒரு 10 நிமிஷத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. இனி இந்த 60 நாட்களில் இந்த அளவுக்கு செயல்பட்ட தமிழகம் இன்னும் 5 ஆண்டுகளில் எப்படிலாம் இருக்கும்? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் டர்னிங் டு த பிரைட் ஃபியூச்சர். எனக்கு வந்து கரப்ஷனுங்கிறத நான் திரும்பவும் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன். இங்கே நான் கரைன்னு நினச்சேன் கரப்ஷனை. இங்கே கரப்ஷனே ஒரு வால் மாதிரி இருக்குது, செவுறு மாதிரி இருக்குது, அவ்வளோ ஊழல். நான் பதிவு செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 120 பேர் கூட்டணி கட்சிகள், முதல்வர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எம்எல்ஏக்கள்லேருந்து கூட்டணி கட்சிகள் இவர்கள் சேர்ந்தால் மட்டுமே இந்த ஊழலை உடைக்க முடியாது. மக்கள் நீங்கள் சேரணும், நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும். நீங்கள் ஒரு நாளில் என் வேலை நடக்கலை, 2வது நாள் அலைய விட்றோம் அப்படின்னா வீடியோ எடுங்க, வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள், சிஎம் செல்லுக்கு கொடுங்க. இன்றைக்கி அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நீங்கள் யாராச்சும் ஊழல்னா நீங்கள் என்கிட்ட கொடுங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஹெச்ஆர்என்சியில் ஏதாச்சும் ஊழல் நடக்குதுன்னா என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு இமெயில் ஐடி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு அமைச்சர் இமெயில் ஐடியும் எடுத்து அவங்கவுங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த அரசு வந்து இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு இதாக இருக்கும். நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிச்சிட முடியாது, இட் டேக்ஸ் டைம். அப்படின்றதுனால மக்களோட பங்கு இதில் ஜாஸ்தியாக இருக்கணுங்கிறது உங்கள் சேனல் வழியாக கேட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் திரும்ப பதிவு செய்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு டிவிஏசின்னு ஒரு ஊழல் தடுப்பு மட்டும் பத்தாது. வேட்டைக்காரன்னு ஒரு அமைப்பே ஆரம்பிங்க, எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். நான் ஃப்ரீயாக ஒரு நாள் வேலை செய்கிறேன் வாரத்தில், எனக்கு எந்த விதமான காசும் வேணாம், டிரான்ஸ்போர்ட் வேணாம், எதுவுமே வேணாம். நான் என் சொந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உங்கள் இடத்துல வேலை செஞ்சுட்டு போகிறேன். இந்த ஊழல் தடுக்கிறதுக்கு நமக்கு டிவிஏசிக்கு எப்படின்னா நம்ம உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன் போட்ட மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வேட்டைக்காரன்றதை ஆரம்பிங்க. மக்கள் எல்லாம் ஒன்று சேருங்க. தமிழக அரசு இதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேனல்லே கேட்டுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.